ஆன்மீக பக்தர்களுக்கு வணக்கம். சில பேர் அன்பாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க, கல்யாணம் ஆகிருக்கும். ஆனால் ஏன் சண்டை வருது, எதுக்கு சண்டை வருதுன்னு குடும்பத்தில் ஒரே சண்டை சச்சரவாக இருக்கும். அப்படி சண்டை சச்சரவு இருக்கிறவங்க மன மன அமைதி இல்லாமல் கஷ்டப்படுறவங்க, பிரிஞ்சிடலாம், நமக்கு வேறு இந்த வாழ்க்கை தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு தடவை இந்த கோயிலில் போய் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு பல நன்மைகள் நடக்க வாய்ப்பு இருக்குது. பிரிந்திருக்கும் தம்பதியினர் சேர்த்து வைக்கும் திருத்தலம்னு ஒரு பேரே இருக்குது. இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, கும்பகோணம் அதுக்கு அடுத்துள்ள ஸ்ரீ வாஞ்சியம் எனப்படுற இடத்துல தான் இருக்குது. மன வேறுபாட்டால் பிரிந்து வாழும் தம்பதியர் ஒன்று சேர வழிபட வேண்டிய திருத்தலம். இது போக முக்கியமான விஷயம், காசிக்கு இணையாக கருதப்படக்கூடிய திருத்தலம் தான் இது. காசி தேசத்துக்கு போனீங்கன்னா அங்கே புண்ணியமும் வளரும், பாவமும் வளரும். ஆனால் இங்கே போயிட்டோம்னா புண்ணியம் மட்டுமே வளருன்ற ஒரு வரலாறு இருக்குது. ராகுவும் கேதுவும் ஒரே திருமேனியில் இங்கே காட்சி தராங்க. ஒவ்வொரு சில கோயிலில் தனித்தனியாக தான் இருக்கும். இங்கே ராகுவும் கேதுவும் பார்த்திங்கன்னா ஒரே இதில் தான் நமக்கு காட்சி கொடுக்குறாங்க. 7.5 சனி இருக்கிறவங்க, அஷ்டம சனி இருக்கிறவங்க, கண்டக சனி இருக்கிறவங்க, ஸோ பல பரிகாரம் இந்த தளத்தில் நடந்துகிட்டு இருக்குது. இங்கே போயிட்டு வந்துட்டோம்னா போதும், ஒரு ஆயுள் நமக்கு திடீர்னு விபத்து ஏற்படும், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும், என்னடா இப்படி தடங்களாக நடந்துகிட்டு இருக்கேன் போது யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்கள் மனசுக்கு உங்களுக்கு ஆயுள் கொஞ்சம் பாக்கியம் கிட்டும். இங்கே இருக்கிற கங்கையில் நீராடி இறந்து போன ஆத்மாக்களுக்கு மனதார நம்ம பித்ரு தர்ப்பணம் செஞ்சோம்னா அவங்களோட தோஷம் நமக்கு நீங்கி நமக்கு நல்லது நடக்கும். பித்ரு தோஷம் சொல்லுவாங்க இல்லைங்க, பார்த்தீங்களா? அந்த தோஷம் நமக்கு நிவர்த்தி கிடைக்கும். ராகுக்கு எது இங்கே இருக்காங்க, இவங்களை வெளிவிட்டோம்னா சர்ப்ப தோஷம் நீங்கும். ஸோ இப்படி பல நன்மைகள் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலுக்கு போய் நீங்கள் கும்பிடக்கூட வேணாம், ஒரு நாள் இரவு தங்கணும். தங்கினா போதும், செய்த பாவங்கள் அனைத்தும் முக்தி கிடைக்கும், தீரும். இது உண்மையும் கூட. அங்கே போயிட்டு வந்தவங்களே சொல்கிறாங்க. ஸ்ரீயாகிய திருவை, அதாவது மகாலட்சுமி பரந்தாமன் தனது வாஞ்சையால் விரும்பி சேர்த்ததால் இந்த கோயில் ஸ்ரீ வாஞ்சியம் என பெயர் பெற்றுச்சு. இங்குள்ள கங்கையை பார்த்திங்கன்னா குப்த கங்கைன்னு சொல்லுவாங்க. குப்த கங்கை நீராடி இறைவனையும் அம்பாளையும் மனசார வழிபட்டுட்டு மகாலட்சுமி அம்மனையும் வழிபட்டுட்டோம்னா பிரிஞ்சிருக்கிற தம்பதி சண்டை சச்சரவு, கோபம், ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு பிரச்சனைகள், ஸோ அத்தனையுமே தீர்ந்து போயிடும். ஒரு மகாலட்சுமியை பரந்தம்மன் மனதார ஏற்றுக்கிட்டதுனால, வாஞ்சியம் பண்ணிக்கிட்டதுனால இது பேர் ஸ்ரீ வாஞ்சியம். ஒரு தடவை கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கும்பகோணத்து பக்கத்தில் இருக்கிறவங்க தாராளமாக போகலாம். அவங்களுக்கு பக்கத்தில் ஸ்ரீவாஞ்சியம் அடுத்து தான் இருக்குது, எந்த கவலையும் இல்லை. இது மாதிரி நல்ல லவ் பண்ணி கல்யாணமே பண்ணியிருப்பீங்க. அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா ஒரு சில சண்டை சச்சரவுகள் சம்மந்தமே இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்கும். அவங்களாம் ஒரு தடவை கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா ஸோ மனசு மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.